ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 57. அங்கதன் சொன்ன வார்த்தைகள் சம்பாதியினுடைய காதுல விழுந்ததும் அவன் மனம் ரொம்ப கலங்கி போச்சு. நீண்ட காலமாக எந்த செய்தியையும் அறியாத தன் அன்பு சகோதரன் ஜடாயுவை பற்றிய செய்தி திடீர்னு காதுல விழுந்ததுனால ரொம்ப மிகுந்த ஆவலோடு வேதனையோடு அவர் பேசத் தொடங்குறார். என் உயிரை விட அன்பான சகோதரன் ஜடாயுவின் மரணத்தை பற்றி யார் பேசுறா? ஜனஸ்தானத்துல அவனுக்கும் ராட்சசனுக்கும் இடையே என்ன நடந்தது? பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்றுதான் என் சகோதரனின் பெயரையே நான் மறுபடியும் கேட்கிறேன். அந்த நிகழ்ச்சிய நான் முழுமையா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சூரியனின் கடுமையான வெப்பத்தால என் இறக்கைகள்லாம் கருகி போயிடுத்து. அதனால என்னால உங்க கிட்டக்க வர்றதுக்கு முடியல. எனவே என்னை இந்த மலையின் உச்சியிலிருந்து கீழே இறக்குங்கோ. என் தம்பியை பற்றிய செய்தியை முழுமையாக நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த வானரர்கள்ட்ட கேட்டுக்கிறார். துயரத்தால் அப்படியே அவருடைய குரல் தளர்ந்து போய் இருந்தது. சம்பாதியின் இந்த வேண்டுகோளை கேட்ட வானரர்கள் உடனே அவனை நம்பல. அவனுடைய தோற்றத்தை பார்த்து இந்த பெரிய கழுகு நம்ம அனைவரையும் இரையாக சாப்பிடத்தான் வந்திருக்கோ அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து. ஏற்கனவே சீதையை தேடி கண்டுபிடிக்க முடியல, உயிரை துறக்க கூட முடிவு செஞ்சுட்டா. அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் இவன் நம்மை உண்டு விட்டாலும் நம்முடைய முடிவு அதன் மூலம் நிறைவேறிவிடும் அப்படின்னு நினைச்சா. இருந்தாலும் அவனுடைய வேண்டுகோளை ஏத்துண்டு சம்பாதியை மலையின் உச்சியிலேந்து கீழே இறக்குறா. அப்போ அங்கதன் சம்பாதி கிட்ட நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் வரிசையா சொல்றான். என் தந்தையான வாலி உலகம் முழுவதும் வீர செயல்களால் புகழ்பெற்ற அரசனாகத்தான் இருந்தார். அந்த காலத்துல தசரத மன்னனின் மூத்த மகனான ஸ்ரீராமன் தன் தம்பியான லக்ஷ்மணனோடு மனைவியான சீதா தேவியோடு தந்தையின் ஆணையை தர்மமாக ஏத்துண்டு தண்டகாரியணத்துல வனவாசம் மேற்கொண்டார். அப்படி ஜனஸ்தானத்துல தங்கி இருந்த போது சீதா தேவி ராவணனால் பலவந்தமாக கடத்தப்பட்டாள். அந்த சமயத்துல தசரத மன்னனின் நண்பரும் கழுகுகளின் அரசனுமான ஜடாயு ராவணன் சீதையை ஆகாச மார்க்கமாக கடத்திண்டு போறத பார்த்தார். உடனே அவர் ராவணனை எதிர்த்து வீரத்தோடு சண்டை போட்டார். ராவணனின் தேரை அழிச்சு சீதா தேவியை மீட்கத்துக்கு முயன்றார். ஆனால் முதிய வயதாலும் போரின் களைப்பாலும் கடைசியில ராவணனால போர்க்களத்திலேயே கொல்லப்பட்டார். அப்புறம் ராமர் அங்க வந்து ஜடாயுவுக்கு உரிய இறுதி சடங்குகளை எல்லாம் தாமே பண்ணி அவனுக்கு உயர்ந்த பரமகதியை கொடுத்தார். அதன் பிறகு என் சித்தப்பாவான சுக்ரீவன் ஸ்ரீராமனுடன் நட்புறவை ஏற்படுத்தினார். அதன் விளைவாக ஸ்ரீராமன் என் தந்தையான வாலியை வதம் பண்ணிட்டு சுக்ரீவனுக்கு வானர ராஜ்யத்திற்கு பட்டாபிஷேகத்தை பண்ணினார். அரசனான சுக்ரீவன் சீதா தேவியை தேடுறதுக்காக வானர படைகளை 4 திசைகளுக்கும் அனுப்பினார். நாங்களும் அந்த ஆணையை ஏத்துண்டு பல இடங்களில் சீதா தேவியை தேடினோம். ஆனா எங்களால அவளை கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் தண்டகாரண்யம் முழுவதையும் கவனமாக தேடிண்டு இருந்த போது எங்களையும் அறியாமல் பூமியிலே திறந்திருந்த ஒரு குகைக்குள்ளே நுழைஞ்சோம். அது மாயையால் உருவாக்கப்பட்ட ஒரு அதிசயமான குகையாய் இருந்தது. அதன் உள்ளே தேடி பார்க்கும்போது எங்களுக்கு தெரியாமலே 1 மாத காலம் ஆயிடுத்து. அந்த 1 மாதமே சுக்ரீவன் எங்களுக்கு காலகெடுவாக நிர்ணயித்திருந்த அவகாசம். குகையை விட்டு வெளியே வந்த போதுதான் காலகெடு முடிஞ்சு போச்சு அப்படிங்கறத நாங்க உணர்ந்தோம். அரசனின் கட்டளையை நிறைவேற்ற முடியவில்லை என்ற வருத்தம், காலத்தை மீறிவிட்டோம் என்ற அச்சம், இது எங்களை மிகவும் வாட்டியது. சுக்ரீவனின் கட்டளையை மதித்து நடக்கும் நாங்கள் அந்த கட்டளையை நிறைவேற்ற தவறிவிட்டோம் அப்படின்னு நினைச்சு உயிரை துறக்கும் விரதத்தை ஏற்றுக்கொண்டோம். இப்பொழுது நாங்கள் திரும்பி சென்றாலும் ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் எங்கள் மீது கோபம்தான் கொள்வா. அத்தகைய நிலையில எங்கள்ல யாருக்கும் உயிர் வாழ வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி
இங்கேயே பிராயோபவேசம் பண்ணிட்டு இதை துறக்க தீர்மானித்து விட்டோம். இந்த சூழ்நிலையில் தான் உங்களை நாங்க இப்ப சந்திச்சோம். அதனால தான் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது தர்மத்திற்காக வாழறதும் கடமைக்காக போராடுவதும் பொறுப்பை உண்மையுடன் ஏற்றுக்கொள்வதும் உயர்ந்த வாழ்க்கையினுடைய நெறி அப்படிங்கிறத நாம இதுல தெரிஞ்சுக்கலாம். ஜடாயுவின் தியாகம் தர்மத்தின் மகத்துவத்தை சொல்றது. அங்கதனும் வானரர்களும் தங்கள் கடமையை நிறைவேற்ற முடியாத வருத்தத்துல தவிக்கிறது பொறுப்பு உணர்வின் சிறப்பைத்தான் சொல்றது. வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் தர்மத்தை விடாமல் நிலைத்திருப்பவர்களுக்கு இறைவனின் அருள் இறுதியில் வழிகாட்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய ஒரு மைய பாடமாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி இந்த 57வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 58வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.